Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபிக்க விஜய்க்கு காலக்கெடு எதையும் விதிக்கவில்லை. தமிழக ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் விளக்கம் அளித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் கூட தனி பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. 2 முறை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினாலும் கூட தங்களுக்கு தேவையான ஆட்சி அமைக்க தேவையான 118 உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதமோ அல்லது அதற்கான ஆவணமோ இருந்தால் மட்டுமே பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என தமிழகத்தினுடைய பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தனித்தனியாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என பல்வேறு கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்தித்து தங்களுக்கான ஆதரவை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் அவர்கள் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு தொலைபேசியாக அளித்திருக்கக்கூடிய அந்த பேட்டி என்பது மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவருடைய அந்த பேட்டியை பார்க்கும்போது நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், இன்று பெரும்பான்மையை நிரூபித்தால் கூட நாளைய தினம் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதாவது ஆட்சி அமைக்க தேவையான உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்பது மிகவும் அவசியமானது. அப்படி இருந்தால் மட்டுமே அவர்களை முதலமைச்சராக பதவியேற்று அந்த பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என்பதால் என்னை சந்திக்க வரக்கூடிய ஒவ்வொரு கட்சி, எந்த கட்சி உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவர்களிடம் நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். அதாவது ஆட்சி அமைக்க உங்களிடம் போதுமான அளவிற்கு ஆதரவு எண்ணிக்கை இருக்கிறதா என்ற ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் நான் கேட்பதாகவும் அதற்கான விடையை அவர்கள் கொடுத்துவிட்டால் உடனடியாக எந்த விதமான தடங்களும் இன்றி பதவி பிரமாணம் செய்து வைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு மாற்றாக ஆட்சி அமைக்க உரிமை கோரினால் அனுமதி கொடுப்பீர்களா என்ற ஒரு கேள்வியும் அவரிடம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்படியான சூழல் வரும்போது எந்த கட்சி உறுப்பினர்கள் தன்னை சந்திக்க வருகிறார்களோ அவர்களிடம் ஆட்சி அமைக்க தேவையான எண்ணிக்கை இருக்கிறதா என்ற கேள்வியோடு அவர்கள் அளிக்கக்கூடிய ஆவணங்களை சரிபார்த்து உரிய முடிவை எடுப்பேன் என்ற ஒரு பதிலையும் ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஆனால் அரசியலமைப்பு சட்டம், அந்த BS பொம்மை அவர்களுடைய வழக்கினுடைய விசாரணை ஆகியவற்றை தீர்ப்பை அடிப்படையில் கொண்டுதான் நான் செயல்படுவதாகவும் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறேன். இன்றைய தினம் ஆட்சி அமைக்க உரிமை கூறி தன்னை சந்திக்க வரக்கூடிய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் 118 உறுப்பினர்கள் தனக்கு ஆதரவாக இருப்பதாகவோ அல்லது அதற்கான ஆவணங்களை வைத்திருந்தாலோ நாளை காலையே பதவியேற்று வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்து தருகிறேன், பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் எனவும் ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் திட்டவட்டமாக இந்த பேட்டியின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.